அன்பு சகோதரமே, சத்திய தேவன் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் பொங்கும் வாழ்த்துக்கள். தேவஜனமே, நம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தடைகளை நீக்குகிற நம் ஏசாண்டவர் நமக்கு முன்பாய் நடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்குகிறார். நமக்கு முன்பாய் மகிமையின் ராஜா முன் செல்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததி நாம். இதை முன்குறித்தே தேவன் ஆபிரகாமுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களுக்கும் நாம் வாரிசுகளும் பங்குதாரர்களுமாய் இருக்கிறோம். அன்பு சிநேகமே, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் நமக்கு உண்டு. தேவனின் பிரியமே, உலகத்திலே வேதனை சோதனை நமக்கு உண்டு. அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காய் நம்மை சிச்சிக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள துன்பப்படுகிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரின் சேனையே, நம் திராணிக்கு மேலாய் நாம் சோதிக்கப்பட விடாமல் சோதனையை தாங்க பலம், தப்பித்துக் கொள்ற வழி போக்கை நமது ஆண்டவர் உண்டாக்குவார். அழிந்து போகிற பொன்னை விட விலையேற பெற்ற நாம் அக்னி போன்ற சோதனைகளால் சோதிக்கப்படும் போது தேவனை விடாது பற்றும் விசுவாசத்தால் அவருடைய வருகையின் போது புகழ்ச்சி கனம் மகிமை அடைவோம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுது நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நமது விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றுக்கொள்வோம். சோதனைகளுக்கு பின் யோபுவை எலிஷாவை இரண்டத்தனையா ஆசீர்வதித்த தேவன் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாத மழைய நம் மேல பொழிய காத்திருக்கிறார். உலகையே எப்போதும் பார்த்து முறுமுறுக்காமல் கவலைப்படாமல் தேவனை பார்த்து பரிசுத்தமாகி நீதிமான்கள் ஆகும்போது நமது முகங்கள் வெட்கப்படாமல் இம்மை மறுமைக்குரிய ஐஸ்வர்யங்களால் நிரப்பப்பட்டு பிரகாசம் அடையும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, ஆபிரகாம் வழியிலே வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் புறஜாதிகளான எங்களை புதிய இஸ்ரவேலும் ஆபிரகாமின் சந்ததியும் ஆக்கி வாக்கு தத்தங்களை நாங்களும் சுதந்திரிக்க கிருப கூர்ந்தீரே. நன்றி அப்பா. நாங்கள் உத்தமமாய் உமது சித்தத்தின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. குடும்ப பிரச்சனைகள், நோய் நொடிகள், சமாதான குலைச்சல்கள், சாப கட்டுக்கள், பணப்பற்றாக்குறை, திருமண தடை, வேலையின்மை, குழந்தையின்மை, எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்பட்டு விலகி ஓடச் செய்வீராக. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்றீரே. உமது ஜனமாகி எங்களுக்கு சமாதான அருளை ஆசீர்வதிக்கிறவரே, சத்துவத்தையும் பலத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுகிறவரே, சிறந்த குதிரையா யுத்தத்திலே எங்களை நிறுத்துவதற்காய் நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களையும் தேவைகளையும் அறிந்தவரே, இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.